3 பேத்துக்கெல்லாம் குடுத்து அளவு பார்க்குறாங்க. அது குடுக்கலாம். அதுக்காக வந்து குடும்ப எல்லாத்துக்கும் ஆட்சியே வந்து பண்ணிட்டு குடும்ப இருக்காங்க. ஆட்சின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் எல்லாத்துக்குமே அவங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பொறுப்புல தான் இருக்காங்க. இப்போ அதுவும் அதாவது மன்னர் ஆட்சி மாதிரி இது தான். நான் என்ன திமுக சொல்றேன், பொறுத்தவரையிலும் மன்னர் ஆட்சி தான். திமுகங்கிறது வந்து இவர் சொல்றாரு மன்னர் ஆட்சின்னு. அது மக்களுக்கான ஆட்சி, மக்களின் நலனுக்கான ஆட்சி. மண்ணாங்கட்டி ஆட்சி. எங்க கட்சி தொண்டனுக்காக ஆட்சி, தொண்டர்களால் நடத்தப்படக்கூடிய, வழி நடத்தக்கூடிய கட்சி. எந்த தொண்டர்கள் தொண்டனாவது நாங்க ஒரு பாராளுமன்ற வைத்தறிச்சப்படல. சட்டமன்ற உறுப்பினரானதை நீங்க பாத்திருக்கீங்க? கிடையாது. ஏங்க டிஆர் பாலு தொண்டனா இருந்தாங்க எம்பி அது அண்ணா காலத்திலிருந்து இருந்தவங்க அந்த நேரத்துல ஆயிட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு தொண்டர்களை வந்து நான் எம்எல்ஏ ஆனேன், தொண்டனா என்ன எம்எல்ஏ ஆனேன் ஒரு ஆளை சொல்லுங்க. மாற்று கட்சியில தொண்டனா இருந்துட்டு இவங்க கூட சேர்ந்தா கூட அமைச்சரா எம்எல்ஏ ஆகிடலாம். இவங்க கட்சியில வந்து தொண்டன்